மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்கள் அன்பு தலைவர் வைகோருடைய ஆணைக்கிணங்க மதுரை மாநகரில் கழகத்துடைய இளைஞரணி வடிவமைத்திருக்கின்ற இந்த சீமக்கருவேல மரம் அப்புறப்படுத்துகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு கழகத்துடைய பொருளாளரும் நாடாளுமன்றத்துடைய முன்னாள் உறுப்பினருமான பெருமதிப்பிற்குரிய அண்ணன் கணேசமூர்த்தி அவர்களும் மாநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் புதூர் பூமிநாதன், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்க சகோதரர் ஈஸ்வரன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றத்துடைய ஆட்சியில் 2009ஆம் ஆண்டு தலைவர் வைகோ அவர்கள் ஈழத்தமிழர்களுக்காக பேசியதற்காக தேசவிரோத சட்டத்தில் தலைவர் வைகோ அவர்கள் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு புழல் சிறையில் அடைபட்டிருக்கின்ற வேளையில் தன்னுடைய கைதுக்காக தலைவர் வைகோ அவர்கள் சீமக்கருவேல மரங்களை அப்புறப்படுத்துகின்ற மக்கள் பணியை செய்யுங்கள் என்று தலைவர் வைகோ அவர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்கதான் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. நிலத்தடி நீர் ஏறக்குறைய 1000 அடி கீழே சென்றிருக்கின்ற வேளையில் நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்கும் மழையை தருகின்ற அந்த ஈரப்பதம் கொண்ட அந்த மேகங்களை வெப்பமயமாகி கொண்டிருக்கின்ற வேளையில் அந்த காற்றை மீண்டும் தூய்மைப்படுத்துகின்ற விதத்தில் இந்த சீமக்கருவேல மரங்கள் அப்புறப்படுத்துவது என்பது மிக முக்கியமான ஒன்று. எனவே ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட இயந்திரங்கள் மூலமாக மதுரை மாநகரில் இந்த கண்மாய் பகுதியில் இந்த சீமக்கருவேல மரங்களை அப்புறப்படுத்தும் நிகழ்ச்சியை மறுமலர்ச்சி திமுகவின் சார்பில் எங்களுடைய இளைஞரணியின் சார்பில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்.